ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் 150 சட்டமன்ற தொகுதிகளில் இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்தவாறே ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிலவரம், தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனையிலேயே மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 150 தொகுதிகளில் இலக்கு எட்டப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனை தமது எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 40% வாக்காளர்கள் திமுக உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நேரம் பதில் கூறாது, நான் பதில் கூறுவேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த மேலக்கோட்டையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், அதிமுகவில் டிடிவி தினகரனை இணைப்பதற்கு காலம் பதில் சொல்லும் என எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில் அளித்தார். அப்போது நேரம் பதில் கூறாது, நான் பதில் கூறுவேன் என்று கூறியுள்ளார். காலம் பதில் சொல்லுங்கிறத தவிர உரிய நேரம் வரும். அந்த நேரத்தில் நேரம் பதில் சொல்லாது, நான் பதில் சொல்கிறேன். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சொல்லியிருக்கேன். அது இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து இருக்காது. எல்லாம் ஒரு இறுதி விடம் போடும். அந்த நேரத்தில் நீங்க கிளியரா நீங்க விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். மேலும் சட்டமன்ற தேர்தலில் அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக நிபந்தனையற்ற ஆதரவுடன் நீடிப்பதாகவும் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கனடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்படுவதாலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையாலும் ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 75,000 கனடியாக நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 35,400 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணை நிரம்பியுள்ளதால் அந்த நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் மொத்த உயரமான 71 அடியில் நீர்மட்டம் 66 அடியை எட்டியது. அதையடுத்து வைகை கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஜனநாயகத்திற்கான அச்சுறுத்தல் என்று திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். திமுக வழக்கறிஞர் அணி, மாநில நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய என்.ஆர். இளங்கோ, சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நிறுத்தாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று தேஜஸ்வி யாதவ் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பொருளாதார பிரிவுகளை ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் செயலாகவே இந்தியா கூட்டணி இதனை பார்க்கிறது என்றார் அவர். பீகாரில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்தான அச்சங்களை இந்திய கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளும் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்குள்ளாயிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட சமுதாயத்தினரை, குறிப்பிட்ட பிரிவினரை, குறிப்பிட்ட சமுதாய பிரிவினரை அல்லது பொருளாதார பிரிவினரை ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய சூழ்ச்சியாகவே இதை இந்திய கூட்டணி கட்சிகள் பார்க்கின்றன. உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டையை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறிய பிறகும் கூட தேர்தல் ஆணையம் அதை ஏற்கவில்லை என்று என்.ஆர். இளங்கோ கூறினார். நடப்பு ஆண்டில் ககன்யான் திட்டத்தில் வரும் டிசம்பர் மாதம் ஆளில்லாத செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். வரும் 30ஆம் தேதி நாசா மற்றும் இஸ்ரோ கூட்டு முயற்சியில் நிசார் என்ற செயற்கைக்கோளை GSLV F-16 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஜூலை 30ஆம் தேதி மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன், நடப்பாண்டில் 12 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த உள்ளதாகவும் இந்திய மக்களின் பாதுகாப்பிற்காக இஸ்ரோ பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செய்த ராக்கெட் மூலம் அனுப்பக்கூடிய திட்டமாகும் ககன்யான் திட்டம். அந்த திட்டத்தில் முதல் ராக்கெட் G1 சொல்லுவோம், ககன்யான் G1 ஆள் இல்லாமல் ஒரு வயோமித்ரா ஒன்று ஒரு ரொபாட் வச்சு இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்பதாட்டு திட்டமிட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. வரும் 30ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ள நிசார் செயற்கைக்கோள் பேரிடர் காலங்களை முழுமையாக கண்காணித்து தெளிவான தகவல்களை தரக்கூடியது என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார்.
கோவில் அறங்காவலர் குழு தீர்மானத்தின்படி சட்ட விதிகளை பின்பற்றியே கோவில் நிலத்தில் கோவில் நிதியை பயன்படுத்தி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. கோவில் நிலங்களில் கோவில் நிதியை பயன்படுத்தி திருமண மண்டபங்கள், கலாச்சார மையங்கள் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணிகளில் தற்போதைய நிலை நீடிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கோவில் நிலங்களில் அரங்கங்கள், கடைகள் கட்டுவதன் மூலம் கோவிலுக்கு வருவாய் கிடைக்கும் என்பதாலும் ஆக்கிரமிப்புகளில் இருந்து நிலத்தை பாதுகாக்க முடியும் என்பதாலும் கட்டுமானங்கள் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் நிலங்களில் கட்டுமானம் மேற்கொள்ள கோவில் உபரி நிதியை பயன்படுத்தக்கூடாது என எந்த சட்டப்பிரிவும் தெரிவிக்கவில்லை என்பதால் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்ற உத்தரவை நீக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 2000 ஏரிகளை காணவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். 2வது நாளாக செங்கல்பட்டில் நடைபயணம் மேற்கொண்ட அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்படுவது அதிகரித்து வருவதாக கூறினார். ஏரிகள் மாவட்டம் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ ஏரிகள். இந்த 3 மாவட்டம் சேர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3800 ஏரிகள் அப்போ இந்த காலத்தில் இருந்து. செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த 2 மாவட்டம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ 2800 ஏரிகள் இருந்தது ஒரு காலத்தில் இருந்து. இப்போ வெறும் 900 ஏரிகள் தான் 2 மாவட்டத்தையும் சேர்த்து. தொடர்ந்து உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி விளைநிலங்களை கையகப்படுத்தி மேல்மா சிப்காட் அமைக்கும் பணிகளை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். அமராவதி அணையில் இருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் திருப்பூர், கரூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு 7:30 மணியளவில் அமராவதி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் மதகுகள் வழியாக 12,000 கன அடி உபரி நீர் ஆற்றில் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருப்பூர், கரூரில் அமராவதி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்குமாறு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வெள்ளாளக்கோட்டையூரில் 10ஆம் நூற்றாண்டு சமண சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கண்மாய் கரையோரம் உள்ள கருவேலமரக்காட்டின் முட்புதருக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ள இந்த சிற்பம் சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர் சிற்பம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. தியான நிலையில் உள்ள இந்த சிற்பம் 90 சென்டிமீட்டர் உயரமும் 47 சென்டிமீட்டர் அகலமும் 26 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டுள்ளதாக தெரிகிறது. 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் சிற்பங்கிறது தெரிஞ்சு மகாவீரர் மிகுந்த தியான நிலையில ரொம்ப அமைதியான திருவுருவத்தோட பிரபாவலயம் பின்னேறி இருக்க முக்குடையோடு காணப்படுகிறது. அந்த முக்குடையுடைய மேற்பகுதியில் அந்த கூம்பு காணப்படுகிறது. தற்போது கிடைக்கப்பெற்ற சிற்பம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிற்பமாக இருப்பதால் அதனை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து உள்ளூர் மக்களுக்கு தொல்லியல் ஆய்வுக் கழகம் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர விழாவின் முக்கிய நிகழ்வான சயன சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. லட்சுமி தேவியின் அம்சமான ஆண்டாளின் மடியில் தலை வைத்து ரங்கநாதர் படுத்திருக்கும் சயன திருக்கோலம் மிக விசேஷமானதாகும். இக்காட்சியை காண நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து கோயிலை சூழ்ந்து செல்வதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பஞ்சலிங்க அருவிக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இருந்தபோதிலும் கோயிலுக்குள் பொதுமக்கள், பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்யப்பட்டு வந்தபோது கனமழையால் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வந்ததால் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து கோயில் நடை மூடப்பட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவில் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். சென்னை புறநகர் பகுதியில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பொத்தேரி, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் திடீரென விடுதிகள், சிறு கடைகள், டீ கடைகளில் சாதாரண உடைகளில் சென்று அதிரடி சோதனை செய்தனர். அப்போது பொத்தேரி அடுத்துள்ள தனியார் குடியிருப்பில் போதை மாத்திரைகள், கஞ்சா அடிக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அங்கிருந்த 2 இளைஞர்களை கைது செய்த மறைமலை நகர் போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் இந்திய மாணவி வைஷ்ணவி அட்கர் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். மகளிர் டென்னிஸ் ஒயர் பிரிவில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் ஸ்லோவோக்கியா வீராங்கனை எஸ்தர் மேரியிடம் 6-2, 4-6, 4-6 என்ற செட் கணக்கில் போராடி தோல்வியடைந்தார். அரையிறுதியில் வைஷ்ணவி தோல்வியடைந்தாலும் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். உலக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டியில் பதக்கம் வென்ற வைஷ்ணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வாணியம்பாடி அருகே QR கோடு ஏந்தி யாசகம் கேட்கும் முதியவர் கவனத்தை ஈர்த்துள்ளார். புத்துக்கோவில் பகுதியில் கையில் QR கோடு வைத்தபடி யாசகம் எடுத்த முதியவரை கண்ட சிலர் அவரிடம் விசாரித்துள்ளனர். அப்போது தற்போது யாரும் பாக்கெட்டில் பணம் வைத்திருப்பதில்லை என்பதால் இதுபோன்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாசகம் பெற்று வருவதாக கூறியுள்ளார். அது மட்டுமின்றி தமக்கு 3 வங்கிகளில் கணக்கு உள்ளதாகவும் கூறி ஆச்சரியப்படுத்தியுள்ளார் அந்த முதியவர். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாசகம் பெறும் இந்த முதியவரின் செயல் இணையத்தில் பரவி வருகிறது. இதில் வாங்கிறீங்களா? அக்கௌண்ட்டுக்கு போயிடுதா? ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களா? ஏடிஎம் கார்டு 3 கார்டு இருக்கா? சரி, இவரை நண்பர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் இபி நகரில் நகைக்கடையில் மேற்கூரையை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் கடை லாக்கரில் இருந்த சுமார் 15 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்துச் சென்றனர். வழக்கம் போல காலையில் கடையை பணியாளர்கள் திறந்து பார்த்தபோது கடையில் பொருட்கள் சிதறி கிடந்ததைக் கண்டு பணியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் கடை உரிமையாளர் பெருமாள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த SP சுதாகர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். தடயங்களை சேகரித்த போலீசார் மோப்பநாய் உதவியுடன் ஆய்வு மேற்கொண்டதுடன் கடைக்குள்ளிருந்த CCTV காட்சிகளையும் கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் நடந்த பிரச்சினையில் ஒருதலைபட்சமாக செயல்பட்ட விக்கிரவாண்டி காவல் ஆய்வாளர் மீது விழுப்புரம் SP-யிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை VCK நிர்வாகி திலீபன் காரில் கடக்க முயன்றபோது சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுப்பை ஏற்படுத்தி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் விக்கிரவாண்டி காவல் ஆய்வாளர் சத்யசீலன் VCK நிர்வாகியை கைது செய்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி VCK சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டோல்கேட்டிற்கும் எங்களுக்கும் நடந்த பிரச்சனை சமாதானமான நிலையிலே அவர் அதை மீண்டும் பெரிதாக்குவதற்கான முயற்சியிலே இறங்கி இதை பெரிதாக்கி உயரதிகாரிகளிடத்திலே தவறான தகவலை பரப்புவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் VCK-வினர் எச்சரித்துள்ளனர். எகிப்தில் நடைபெறும் உலக பாரா பவர் லிப்டிங் போட்டியில் பங்கேற்க தேர்வாகியுள்ள நீலகிரியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர் சரவணன் பொருளாதார ரீதியாக ஏழ்மை நிலையில் உள்ளதால் பயண செலவை தமிழ்நாடு அரசு ஏற்று உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். குன்னூர் அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் அரசு மாணவர் விடுதியில் காப்பாளராக பணியாற்றி வருகிறார். கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் தொடரில் பங்கேற்ற சரவணன் பாரா பவர் லிப்டிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருந்தார். அதேபோன்று தேசிய அளவிலான போட்டிகளில் 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். தற்போது இந்தியா சார்பில் உலக பாரா பவர் லிப்டிங் போட்டியில் பங்கேற்க சரவணன் தேர்வாகியுள்ளார். வேர்ல்ட் ரேங்கிங்ல 10th பொசிஷன்ல நான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்பென்சஸும் நானே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஏற்றிக்கிட்டாங்கன்னா நான் இது மூலிமா இந்த கேம் மூலிமா ஒலிம்பிக்குக்கும் ஆசியா லெவலுக்கும் செலக்ட் பண்ணுறாங்க. தமக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ள பதவி நீக்க தீர்மானத்திற்கு எதிராக நீதிபதி யஷ்வந்த் வர்மா தொடர்ந்த மனுவை நாளை உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி எரிந்த நிலையில் மூட்டை மூட்டையாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணம் யாருடையது என்பது குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அளித்த பரிந்துரையின் பேரில் மக்களவையில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. ஆனால் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவில் தமது தரப்பு நியாயத்தை கூற நேர்மையான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது யஷ்வந்த் வர்மாவின் புகாராகும். அவர் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது. பெங்களூருவில் வழக்கை முடித்து வைக்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து CBI நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் சென்னையில் உள்ள GST அலுவலகத்திலிருந்து பெங்களூரு அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு மாற்று அதிகாரியாக லலித் பிரசாத் என்பவர் சென்றார்.
சீன கடன் செயலி மோசடி தொடர்பான சைபர் கிரைம் வழக்கு ஒன்றில் மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவன இயக்குநர் நிக்கில் இனானிக்கு லலித் பிரசாத் நோட்டீஸ் அனுப்பினார். விசாரணைக்காக நிக்கில் ஆஜரான போது வழக்கை முடித்து வைக்க லலித் லஞ்சம் கேட்டுள்ளார். இந்த லஞ்ச வழக்கை சிபிஐ விசாரித்து வந்த நிலையில் சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் லலித் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு 3 ஆண்டு சிறை மற்றும் 5.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து பெங்களூரு சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குஜராத் மாநிலம் சபுதாராவில் வருடாந்திர மழைக்கால திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. டாங் மாவட்டம் சபுதாரா சுற்றுலா தலம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. குஜராத் சுற்றுலாத்துறையின் ஏற்பாட்டில் இங்கு தொடங்கியுள்ள மழைக்கால திருவிழா ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பழங்குடியின மக்களின் கலாச்சாரம், உள்ளூர் மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. தொடக்க நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் கலாச்சார நடனங்களை அரங்கேற்றியபடி பேரணியாக சென்றார்கள். வண்ணமயமான இந்த பேரணியில் ஆபரேஷன் சிந்தூர் உட்பட பல்வேறு தலைப்புகளில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான ஆடவர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 28ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மொஹ்சின் நக்வி உறுதிப்படுத்தியுள்ளார். போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபி மற்றும் துபாய் மைதானங்களில் நடைபெற உள்ளன. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. அதன்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஒரே பிரிவில் இடம்பெற்றுள்ளன. ஆசிய கோப்பையின் குரூப் போட்டிகளில் செப்டம்பர் 14 மற்றும் 22 தேதிகளில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. கூலி திரைப்படத்தின் பவர் ஹவுஸ் பாடலின் லிரிக்கல் வீடியோ 1.5 கோடி பார்வைகளை நெருங்கி வரவேற்பை பெற்றுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் படைப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கூலி திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் பவர் ஹவுஸ் பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. யூடியூபில் இதுவரை 1.5 கோடி பார்வைகளை நெருங்கி பவர் ஹவுஸ் பாடல் லிரிக்கல் வீடியோ வரவேற்பை பெற்று வருகிறது. ராயன் படம் வெளியாகி ஓராண்டை நிறைவு செய்ததை ஒட்டி மிகப்பெரிய வரவேற்பு அளித்த ரசிகர்களுக்கு நடிகர் தனுஷ் நன்றி தெரிவித்துள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் வெளியாகி நேற்றோடு ஓராண்டு நிறைவடைந்தது. தமது திரைப்பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ராயன் படத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் தனுஷ் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தன்னுடன் சேர்ந்து நடிகர் தனுஷ் பியானோ வாசிக்கும் வீடியோ காட்சியை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தனுஷ் நடிக்கும் இட்லி கடை படத்தின் முதல் பாடலை இன்று படக்குழு வெளியிட உள்ள நிலையில் படத்தின் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இந்த வீடியோ காட்சியை வெளியிட்டுள்ளார். தனுஷ் நடித்துள்ள இட்லி கடை படம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இன்று வெளியாக உள்ள முதல் பாடல் ஒரு காதல் பாடல் என்றும் இந்த ஆல்பத்தில் தமக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தெரிவித்திருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.